கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனுஷனாக பிறந்தாலே சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு சரின்னு தெரியும், ஆனால் அதை நம்மளால் செய்யவே முடியாது. தப்புன்னு தெரியும், எப்படியாவது செஞ்சிருவோம். ஸோ இதுதான் அந்த போராட்டம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பல விதமான வியாக்கரணங்கள் நம்ம சொல்லுவோம். நான் ஒரு சூழ்நிலை கைதி, எனக்கு இப்படித்தான், என் பாஸ் சொன்னால் தப்புனாலும் நான் செஞ்சு தான் ஆகணும், இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய சொல்லுவோம். ஆனால் உண்மையில் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டம் தான் அது. ஸோ அறிவு சொல்லும், தப்பு, இதை செய்யாதன்னு. ஆனால் மனசு சொல்லும், செஞ்சு பார்த்தா தான் என்னன்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். காலையில் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடிகாரம் அது வேலையை கரெக்டாக செஞ்சிடும், 5 மணிக்கு அதை அலாரம் அடிச்சிடும். ஆனால் உங்கள் அறிவு சொல்லும், எந்திரி, டைம் ஆச்சின்னு. உங்கள் மனசு சொல்லும், அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் தூங்குன்னு. ஸோ இந்த போட்டியில், அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போட்டியில் அறிவு ஜெயிக்குமா, மனசு ஜெயிக்குமா? ஆன்சரை சேட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.